யாருக்காக? தொண்டனுக்காக காத்திருக்கிற ஒரே தெய்வம் ஈசன். தொண்டருக்காக காத்திருப்பார். அவர் எவ்வளவு பெரிய கீழ்த்தரமானவர், ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, எறும்பு மேல ஏறலேங்கிறதுக்காக தன்னையே சாய்த்து கொண்ட இறைவன் ஈசன். ஐயோ, எறும்பெல்லாம் கஷ்டப்படுது, அந்த அசுரனை அடிக்கணும்னா சிவபூஜை பண்ணணும், சிவபூஜை பண்ணணும்னா என் மேல ஏறி வழிபாடு செய்யணும். அப்படி எறும்புகள்லாம் மேல ஏறி ஏறி வழிக்கு வழிக்கு உழுந்துதான் எறும்பியூருங்கிற ஊர்ல. இப்ப சாமி பார்த்தார். அப்ப எறும்பு ஏறதுக்கு என்ன வழின்னு பார்த்தார். தன்னையே புற்றாக மாற்றிக்கொண்டார். மண் செம்மண் புற்றாக மாற்றி தன்னை சாய்மானமாக ஆட்டிக்கொண்டார். எறும்புகளுடைய கால்கள் மண்ணில் பதிந்து பதிந்து மேலே ஏறியது. தன் வாயினால சின்ன சின்ன புல்லுகளை கவ்வி கொண்டு வந்து லிங்கத்து மேல வச்சு வழிபாடு பண்ணார். பிப்ளீஸ்வரர்னு பேரு. பிப்ளி தான் எறும்பு. எறும்பீஸ்வரர் வழிபட்டதுனால திரு எறும்பீஸ்வரர்னு பேரு. எறும்புகளுக்காக தன்னை சாய்த்து கொண்டவர். இப்படியெல்லாம் எந்த கடவுளும் கழுதையை கர்ப்பகிரகத்துக்குள்ள உள்ள விட்டவர் சிவபெருமான். கழுதை வழிபட்ட கரவீரர். பூனையை வழிபாடு செய்ய வைத்திருக்கிறார். குருவியை வழிபாடு செய்ய வைத்திருக்கிறார். நாரை, கொக்கு, கருங்குருவி, காக்கை, அணில், கழுகு, பாம்பு, எல்லா ஜந்துக்களும் சென்று வழிபடுவதற்கு தன்னுடைய ஆலயத்தை திறந்து வைத்த ஒரே உத்தம தெய்வம் சிவபெருமானை தவிர வேற எந்த தெய்வமும் கிடையாது. எங்கேயாவது உண்டா? குருவி வழிபட்டது, கழுத வழிபட்டது, நாய் வழிபட்டது, உடும்பு வழிபட்டது, ஈசல் வழிபட்டது, எறும்பு வழிபட்டது, காக்கை வழிபட்டதுன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சிவனை தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது. எல்லா ஜந்துக்களும் ஜீவராசிகளும் சிலந்தி கூட வழிபட்ட தெய்வம் சிவபெருமான். சிலந்திக்கு அருளும் கடல் வணங்கி என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அப்ப அதுக்கே அருள் செய்கிற பொழுது 6 அறிவு படைத்திருக்கிற இந்த மனித கூட்டத்திற்கு இறைவன் அருள் செய்யாமல் இருப்பானா? நிச்சயமாக அருள் செய்வான். सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव